நான் வந்து திரு ராசி அழைக்கப்பட்டேன். எப்படி பார்க்குறீங்க இந்த நிகழ்வுகளை? இது வந்து ஒரு அரசியல் மயப்படுத்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சி வெளியீடு அப்படின்னு பார்க்கணுமா, அல்லது இல்லை அதை தனித்து பார்க்குறீங்களா? இதில் இப்போ வந்து திருமாவளவன் அவர்கள் எடுத்துக்கூடிய முடிவை எப்படி பார்க்குறீங்க? நான் வந்து 82லேருந்து திருமாவளவன் பார்க்குறேன். அவர் கவிஞராக இருந்தும் பார்க்குறேன். ஓகே, முழுக்க முழுக்க எல்லோருக்குமான தலைவராக திருமாவளவன் மாறுகிற சமயத்தில் எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்ற ஒரு புத்தகம் வெளியிட வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இந்த 30 ஆண்டுகளில் வந்து அவர் போகாத இடம் இல்லை, போகாத வீதிகள் இல்லை, போகாத இளைஞர்களை சந்திக்காதல் இல்லை. இந்த தமிழகத்தில் அம்பேத்கரையும் அடித்தட்டு மக்களை மேலே கொண்டு வருவதற்கான சித்தாந்தங்களையும் களப்பணியாற்றி கொண்டு ஒரு தலைவர் திருமாவளவன். அவர் வந்து அதில் ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு. 45 பேர் கட்டுரை எழுதியிருக்காங்க. இது வந்து விஜய் அவர்கள் வந்து புத்தகம் எழுதல, நம்முடைய வாய்ஸ் ஆஃப் காமன் என்று சொல்கிற ஆதவ் அர்ஜுன் வந்து புத்தகம் எழுதல, விகடனும் புத்தகம் எழுதல. ஒரு பொதுவான ஒரு தலைவரை பற்றிய எல்லாருடைய கருத்துக்களையும் கேட்டு வைத்துக்கொண்டு இது ஒரு அரசியல் நிகழ்வாக மாற்றி திருமாவளவன் அவர்கள் 30 ஆண்டு காலம் தான் சேகரித்து வைத்திருந்த அரசியல் நாணயம், அந்த 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 முகப்பை, அரசியல் அந்த பக்குவத்தை எளிதாக வந்து கடத்தி விடலாம் யாருக்கோ என்பது மாதிரி ஒரு சூழல் அமைக்கிற போது அவர் அழகாக அதை புரிந்து கொண்டு விலகுகிறார். இது சரிதான் நினைக்கிறேன். ஏன்னா இது முழுக்க முழுக்க புத்தக பிரியர்களுடைய விழாவை நான் நினைக்கல. ஏன்னா 41 நாட்கள் வந்து ஒரு மாநாட்டில் துவங்கிவிட்டு அதுக்கு பிற்பாடு மக்களை சந்திக்காமல், மக்கள் வெள்ளம் வந்திருக்க நான் போனா எனக்கு கூட்டம் கூடி விடுவார்கள் என்று ஒரு கருத்து சொல்லி இருக்கிற ஒரு தலைவர் இப்பொழுது புத்தக வெளியீட்டிற்காக எல்லாரும் வர்றாருன்னா வெறும் புகழ் வாய்ந்த இடத்தில் மட்டுமே நீங்கள் வந்து சேருவீர்கள் என்கிற 2 காட்சிகள் தான் நம்ம காமிக்குது. ஒரு மாநாடுக்கு பிற்பாடு 2 காட்சிகள். அந்த 2 காட்சிகளும் இந்த மக்களை நீ சந்திக்கல, வெள்ளமெல்லாம் வந்திருக்கு. ஆனா எல்லா காலத்திலும் மக்களோடு மக்களாக இருக்கிற அரசியல் தலைவர்களை நீங்கள் சாதாரணமாக விமர்சிக்கலாம் என்றும், ஒரு திருமாவளவன் பொதுவான ஒரு தலைவராக வருகிற போது அவருடைய அடையாளத்தை தன் பக்கமாக இழுத்துக்கொண்டு ஒரு அரசியல் நடத்தலாம் என்கிற ஒரு பார்வை இந்த வெளியீட்டில் இருப்பதனால் அவர் தவிர்க்கிறார். அம்பேத்கர் அவர்களை இப்ப யாரும் புதுசா கொண்டு போய் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க சொல்றதுல மாற்று கருத்து இல்ல. இங்க வந்து அம்பேத்கர் பெயரால சட்டக்கல்லூரிகள்லாம் இயங்க தொடங்கி பல வருஷம் ஆயிடுச்சு, அதுலயும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அடுத்த தலைமுறைக்கு ஒரு பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு நடிகர், அவர் வந்து உச்ச நட்சத்திரமா இருக்கக்கூடிய ஒருத்தர், அவரும் கொண்டு போய் சேர்க்கிறார் அப்படிங்கறத அதை அப்படி பார்க்க முடியாதா? அவர் ஏன் அதை வந்து தன்னுடைய அரசியலுக்கு பயன்படுத்துகிறார்? அவர் வந்து அரசியலுக்கு முன்பாக ஒரு நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தாருனாக்கா எந்த பிரச்சனையுமே கிடையாது. அவர் வாழ்வினுடைய ஒரு பகுதியா சமூக தலைவர் அடையாளப்படுத்துறார் நினைக்கலாம். அவர் தமிழக வெற்றி கழகம் என்று ஆரம்பித்து விட்டு ஒரு கட்சியை வந்து ஒரு தாக்கி பேசி தனக்கான கொள்கைகள் இருக்கிறது, நான் வந்தால் எல்லாருக்கும் வந்து அமைச்சர்களுக்கு பங்கு கொடுப்பேன் என்று சொல்லுகிற போது அந்த செயல்கள் எல்லாமே வந்து இன்னொருவரை தன் பக்கம் வைத்துக் கொண்டு தான் முதன்மையாக வர வேண்டும் என்கிற ஒரு மிகப்பெரிய அரசியல். இந்த அரசியல் ஏற்கனவே இருக்கிற களமாடி கொண்டிருக்கிற மக்களின் தலைவர்கள் எப்படி உடன்பட்டு போவாங்க? ஏற்கனவே ஒரு அனுபவம் இருக்கு. விஜயகாந்த் மிகப்பெரிய அவர் வந்து இந்த நிகழ்ச்சியை நடத்த சொல்லி யார்ட்டையும் சொல்லல சார். நிகழ்ச்சி நடத்தக்கூடியவர்கள் அவரை அழைக்கிறார்கள். நீங்க ஒரு அரசியல் கட்சி தொடங்கிறதுக்கு முன்னாடி அழைப்பு அவருக்கு போயிருக்கு தானே செய்து. அப்ப அவர் ஒரு அம்பேத்கரை வழிகாட்டு தலைவராக, கொள்கை தலைவராக வச்சிருக்கக்கூடிய ஒரு தலைவர், நான் பங்கேற்கிறேன்னு சொல்றாரு. இதை எப்படி நீங்க வந்து அவர் தன்னுடைய அரசியலுக்காக பயன்படுத்துறாருன்னு நம்ம நேரடியாக ஒரு விமர்சித்துக்கலாம். நீங்க தெளிவா புரிஞ்சுங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கிற துணை பொதுச் செயலாளர் தான் ஆதவன் இருக்கார். சரி, அவருடைய தலைவர் திருமாவளவனை விட்டுவிட்டு தன்னை தேர்ந்தெடுக்கிறார் என்கிற போதே ஒரு அரசியல் இருக்கு. விஜய் உண்மையாக சொல்லியிருக்கணும். ஒன்று, திருமாவளவன் விரும்பினால் நான் வருகிறேன் என்று சொல்லியிருக்க வேண்டும். அவர் வரவில்லை என்று சொன்னால் இது அரசியல் நிகழ்வாக மாறிவிடும் என்று தவிர்த்திருக்க வேண்டும். ஆனால் அங்க வரலாறுன்னு சொன்னாங்க மக்கள் இப்படி வேண்டுமான நினைத்துக் கொள்ளட்டும், நாம் அம்பேத்கரை தூக்கி பிடிக்கிறோம் என்று சொல்லி அவருடைய வாக்குகளை ஒரு மறைமுகமாக பின்பற்றி விடலாம் என்கிற எண்ணத்தை அவரிடம் உருவாக்கி இருக்கிறார். அதை அவர் பயன்படுத்திக் கொள்கிறார், ஒரு அரசியல் தலைவர் பயன்படுத்திக் கொள்கிறார். ஆனால் தன்னுடைய இருப்பிடத்தை 30 ஆண்டு கால அரசியல் வாழ்க்கையில் தன்னுடைய இருப்பிடத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டிய பொறுப்பு திருமாவளவனுக்கு இருப்பதால் உண்மையான மக்கள் தலைவனாக விலகுகிறார். இது சரியாக தான் இருக்கு. சரி, ரைட். நான் வரேன். திரு சிந்தனை செல்வன், தமிழிசை அவர்கள் ஒரு ட்விட்டர் பதிவு வெளியிட்டிருக்காங்க. அவருடைய இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கு, பேசலாம். ஜெகதீஸ்வரன், இந்த விமர்சனத்தை எப்படி பார்க்குறீங்க? திரு ராசியலப்பன் சொல்றாரு இது ஒரு இதுவரைக்கும் அதாவது ஒரு அரசியல் கட்சி தொடங்கிய பிறகும் நேரடி அரசியலுக்கு அல்லது வெள்ள பாதிப்புகளுக்கு கூட நேரடியாக செல்ல முடியாத ஒரு தலைவராக இருக்கிறார். ஆனால் இப்படி ஒரு நிகழ்ச்சி வரும்போது அதை தனக்கான ஒரு அரசியலுக்கு பயன்படுத்துகிறார்னு ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாரு. அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, இந்த விமர்சனம் வந்தது, அது வந்து ரெண்டு விதமா அன்னைக்கு டிபேட் ஆச்சு. ஒன்னு, இது சரியா தவறா அப்படின்ட்டு. நீங்க வந்து நேரடியாக போனால் சில கள அனுபவம் வருங்கிறதுனால மாற்று கருத்தில் நிச்சயமாக அந்த மக்களை சந்திக்கலாம், பேசலாம். ஆனா இதற்கு முன்னாடி நடந்த 2 நிகழ்வு சொல்றேன். ஒன்னு, கள்ளக்குறிச்சியில அவர் வந்து அந்த கள்ளச்சாராய மரணங்களை பார்ப்பதற்காக நீங்கள் அந்த மருத்துவமனைக்கு சென்றார். அந்த மருத்துவமனை வளாகத்திலிருந்து அந்த மருத்துவமனை அந்த முகப்பு என்பது கிட்டத்தட்ட ஒரு 200 மீட்டர் தான் இருக்கும். அதற்குள்ள அவரால் போக முடியலங்கிறத பார்த்தோம்.
விஜயகாந்த் அவர்கள் இறந்து போயிருந்த பொழுது அந்த துக்க நிகழ்வுக்கு ரொம்ப லேட் நைட் தான் வந்தார். அவர் வந்து சரி பகல் நேரத்தில் போனா சில கூட்ட நெரிசல்லாம் வரும்னு சொல்லிட்டு அவர் போனார். ஆனா அவர் போன பிறகு அந்த நிகழ்வு எப்படி மாறுச்சுங்கிறத பார்த்தோம். ஒருத்தர் கண்ணத்தை பிச்சை எடுக்கிறாரு, நிறைய எல்லாருமே போட்டோஸ் எடுக்கிறாங்க, உடனே வந்து கை தட்டுறாங்க, விசில் அடிக்கிறாங்க, அது வேற மாதிரி மாறுச்சு. இது இன்னும் வந்து பக்குவப்படாமல் நீங்க வந்து ரசிகர்கள் இருக்கிறாங்க. நீங்க வந்து நான் எங்க தோழர்களை சொல்லல, எங்க தோழர்களும் ஒரு ப்ராசஸ்ல இருக்கிறாங்க, நாங்கள் அரசியல்மயப்படுத்துகிற ப்ராசஸ்ல இருக்கு. நீங்க அதனாலதான் நீங்க ஒவ்வொரு இடத்தையும் இப்போ அங்க போன பிறகு ஒருவேளை நீங்க வந்து பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்கிறார், அவர்கிட்ட பேசுறாங்க, நிவாரணம் கொடுக்கிறோங்கிறது ஒண்ணு. அந்த இடத்தில் ரசிகர்களாக தன்னை நினைத்துக் கொண்டு வருபவர்கள் பெரிய கூட்டத்தை போடுறாங்க, அதனால ஒரு பெரிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை மாதிரி மாறுச்சுன்னா அப்ப நம்ம என்ன சொல்லுவோம், எங்க அவர் வீட்டில இருந்து இதை கொடுத்திருக்கலாமே, எதுக்கு அவர் களத்துக்கு வரணுங்கிற கேள்வியும் எழுந்திருக்கும். இது வந்து போக போக மாறும். இதுக்காக நான் இப்படியே இருக்க போறது நான் சொல்ல அரசியல் கட்சி அவர் நடைபெற கொஞ்சமாக அரசியல் ஒரு குறுக்கீடு உங்கள்கிட்ட மக்கள் தலைவனாக வந்த பிற்பாடு நீங்கள் சந்திக்கத்தான் வேண்டும். நீங்க வந்து நாங்க வந்தா கூட்டம் கூடுகிற நீங்க ரசிகர்களுக்கான தலைவரா இருக்காதீங்க, இது மக்களுக்கான தலைவர் சொல்றீங்க. நீங்க அஞ்சலையை தேடி பிடிச்சு வர்றீங்க. அப்படி என்றால் இதையெல்லாம் நீங்கள் கடைபிடித்து சரி செய்யணும். உங்களை தொடக்கூட இன்னும் பவுன்சர் வச்சிருக்காங்க. நீங்க நடிகராக சார் அவருக்கான பிரச்சனையும் அதை பார்க்கல, மக்களுக்கு அல்லது அங்க நிவாரண பணிகள்ல தொய் வந்துடக்கூடாது. நீங்க பிரபலமான நடிகர் கடைசி வரைக்கும் வாழ்க்கையில இப்படிதான் இருக்குன்னு சொன்னா நீங்க மக்களை சந்திக்க போறீங்களா, இல்ல இப்படியே வந்து இருக்கு கூட்டம் இல்லாத இடத்துல இருந்து கொண்டு நீங்க முதல்வராக நினைக்கிறீங்களா? அந்த வாய்ப்பு என்பது தமிழகத்தில் களம் சார். இது மக்களுடைய துயரங்களை பார்க்காமல், மக்களுடைய அவலங்களை பார்க்காமல், யாருக்கும் பிரச்சனை வராம நான் உட்கார்ந்து பேசுவேன் என்பது ஒரு சரியான அரசியல் பார்க்கலன்னு சொல்லலையே. அதுக்கு தான் ஒரு அறிக்கை கொடுக்கிறாரு, வரவேற்று. நீங்க ஸ்டெர்லைட்ல ஒரு பிரச்சனை வரும்போது இரவோட போனீங்கல்ல, அப்ப போக முடியுது இல்ல? அதுவும் இரவு நேரத்துல தான் போறோம்ன்றாரு. அப்ப நீங்க பகல்ல எப்பதான் வருவீங்க? இப்ப இங்க பகல்ல நடமாடுகிற தலைவர்கள் இருக்கிற தமிழகத்தில் எங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் பகல்ல நடக்கும், தெருவில் நடக்கும், கூட்டத்தில் நடக்கும். நீங்க வந்து சந்தித்து அதை சமாளித்து தான் ஆகணும். நீங்க மக்களிடம் உங்களை ஒப்படைக்க வேண்டும். திரு ஜெயதீஸ்வரன். எஸ் சார், ஒண்ணு இந்த நிகழ்வை பொறுத்த வரைக்கும் பாதிக்கப்பட்ட மக்களை சரியாக இனம் கண்டு நிவாரணம் கொடுக்கப்பட்டதா? நிவாரணம் நிச்சயமா கொடுக்கப்பட்டது. நேரில் பார்க்கல, நேரில் தான் பார்த்தார். நீங்க அந்த இடத்திற்கு போகலங்கிறது ஒரு விமர்சனமா வருது. இது வந்து இப்படியே இருக்க போறது நிச்சயமா கிடையாது. அதனால தான் சொல்றேன், சுற்றுப்பயணம் இருக்கிறது, நடைப்பயணம் இருக்கிறது, எல்லாமே இருக்கு. இது ஒரு ப்ராசஸ். நீங்க எங்களோட மாநாட்டுக்கு முன்னாடி 3 கடிதங்கள் எழுதப்பட்டது, நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த கடிதத்தின் நோக்கம் என்பது எங்களை அரசியல்மயப்படுத்த வேண்டும், எங்களுடைய தோழர்களை அரசியல்மயப்படுத்த வேண்டும். 2 சைடுமே நடக்கணும், மியூச்சுவலா நடக்கணும். ஒண்ணு நாங்களும் மாற வேண்டியது இருக்கு, எங்களுடைய தோழர்களும் மாற வேண்டியது. அது ப்ராசஸ்ல இருக்கு. இது கண்டிப்பாக மாறும். நீங்க வந்து இப்படியே அரசியல் களத்தை அணுக முடியாது. நாங்கள் தேர்தல் அரசியலுக்கு வந்துட்டாரு திரு விஜய். ஏற்கனவே எம்ஜிஆர் உள்ளிட்ட பாப்புலரான மிகப்பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாமும் அவங்க தேர்தல் அரசியலுக்கு வந்த போது அவங்க களத்துக்கு வந்துட்டாங்க. மிக பெரும் நட்சத்திரங்களாக இருந்தவங்க. ஜெயலலிதா அவர்களும் திரை நட்சத்திரமா இருந்த ஒருத்தர் தான். சோ களத்துக்கு வர வேண்டிய தேவை இருக்கு, அப்படியே போக முடியாதுங்க அவர் சுட்டி காட்டுறாரு. நம்ம பேசலாம். திரு சிந்தனை செல்வன் இணைப்பு கிடைச்சிருக்கு, அவர்கிட்ட பேசுறேன். திரு சிந்தனை செல்வன், தேர்தல் அரசியல் மட்டுமல்ல, மக்கள் அரசியல், ஒரே மக்கள் அரசியல், மக்கள் அரசியலுக்கே நாங்கள் நிச்சயமாக வரத்தான் போகின்றோம் அப்படிங்கறத பதிவு செய்யணும். வேற ஓகே